வணக்கம். இன்னைக்கு நம்ம தென்காசி மாவட்டம் வல்லம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் ஸ்கூலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இங்கே ஏன் வந்திருக்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கம் சார்பாக கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி தமுக்கத்தில் மதுரையில் ஒரு பெரிய மாநாடு நடத்தணும். அந்த மாநாட்டில் பணி செய்த நம்முடைய வாலண்டியர்ஸ் எல்லாமே நம்ம குழுவில் இருக்கிற எல்லா தம்பிங்களும் ஒரு நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு சந்திக்கணும் ஒரு திட்டம் போட்டிருந்தோம். அந்த சந்திப்பை இந்த தென்காசியில் மீட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணும்போது இந்த இடம் ஒரு அற்புதமாக நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ இது ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே ஃபாலோ மீ. நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலேருந்து வரேன். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலேருந்து வரேன். அருப்புக்கோட்டையிலேருந்து இவர் நம்ம டீமோட ஒரு பெரிய தூண். இவர் பேர் கந்தசாமி. நீங்க எங்கேருந்து வரீங்க? நான் தேனி மாவட்டம் குரங்கணியிலேருந்து வரேன். தேனி மாவட்டம் குரங்கிலேருந்து வரேன். இவர் பெரிய தூணு, நம்ம டீமு தான். ஓகே, இப்போ நம்ம உள்ள போகலாம். எங்கேருந்து வரீங்க? நான் சிவகங்கை மாவட்டம் திருப்பணத்துலேருந்து வரேன். இவர் கலாம் கார்த்தி, எங்க டீம்ல ஒரு முக்கியமான தூணு. அண்ணா வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? பாபு மானாமரை. மானாமரில இருந்து. இவர் சிவகங்கை மாவட்டம் தான். அண்ணா வணக்கம்ண்ணே. என் பேர் மலைச்சாமி, பூவந்தி, சிவகங்கை மாவட்டம். எல்லாம் ஒரு பெரிய முரட்டு டீம். ஆர்டிஐ அந்த மாநாட்டுல பயங்கரமா வேலை பார்த்த ஆளுங்க. அதனால எல்லாருமே நம்ம இங்க வந்திருக்கோம். அப்படியே பின்னாடி திரும்புங்க, அங்கே நம்ம டீம் ஒரு டீம் வருது. சேலம் டீம். குளிக்க போயிட்டு ஆர்த்தி ராம இதோட பெரிய ஏரி இருக்கு. சந்திரசேகர் நம்ம யாரு நம்ம ராஜ கணபதியும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. இந்த லொகேஷன்லாம் ஒரே காடு, பூரா நெல்லிக்காய் மரம் ஃபுல்லாவே இந்த பக்கம் நெல்லிக்காய், தென்னை, அது போல இந்த பக்கமும் நல்ல ஒரு சிறந்த காடுகள் இருக்கு. இதுவும் நெல்லி தான். இது நீராப்பிலா? ஓகே ஓகே ஓகே. வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள் நல்லா இருக்கும். ஓகே 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 ஓகே. இனிப்பா இருக்கும். எடுத்துவோம் அப்புறமா ஒரு வீடியோ. அது ஒன்றும் பிரச்சனை தனியாக உட்காந்து. இதுதான் இங்கிட்டு சமையல் கூடம். இங்கதான் நம்ம டீமுக்கு எல்லாத்துக்கும் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. இது மேல தங்குறதுக்கான இடம் மேல. ஓகே, இந்த இவங்கெல்லாம் நம்ம ராமநாதபுரம், திருச்சி. மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, அருமை. சரி, ஓகே, இன்னொரு பாப்போம். உண்மையிலே பிராமிஷா போயிட்டு வணக்கம். நான் அப்துல் சலாம், பட்டாணி ஃபால்ஸ் அண்ட் ரிசார்ட்டோட உரிமையாளர். ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்னன்னா, நமது ஆர்டி ஆர்வலர்கள் மற்றும் காமன் மேன் டீம் ஒரு 40 பேர் ஒரு 3 நாளாக ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு கலந்தாய்வு கூட்டத்துக்காக இங்கே தங்கியிருக்காங்க. அது பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இவங்களுக்கு 3 நாளும் நம்ம டீம் சார்பாக கேட்ரிங், மற்ற ஸ்டே, அதுக்கப்புறம் ஃபால்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். ரொம்ப திருப்தியான முறையில் இருந்ததா சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இதை மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், குழுவாகவோ குடும்பமாகவோ இருந்தாலும், தனிநபராக இருந்தாலும், எங்கள் இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரலாம். குற்றாலம் கூட உங்களை ஏமாத்திடும். ஆனால் எங்கள் ஃபால்ஸில் எப்பவும் தண்ணி இருக்கும்.
கண்டிப்பான முறையில நீங்க வந்து மகிழ்ச்சிக்குரிய உங்களுடைய சுற்றுலாவை ஆக்கலாம். என்னுடைய தொடர்பு எண் கீழே கொடுத்துருக்கேன். அதுல நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா நானே பேசுவேன். வெல்கம், வாங்க, வருக, நல்வரவு. காமன்மேன் உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். நாங்க வந்து இப்ப எங்க நிக்கிறேன் அப்படின்னா, தென்காசி மாவட்டத்துல தென்காசிக்கும் நம்ம செங்கோட்டைக்கும் நடுவில் வல்லம்னு ஒரு அருமையான ஊர் இருக்கு. அந்த வல்லம்ங்கிற ஊர்ல வந்து பட்டாணி ஃபாரஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு ஒரு ரெசார்ட், அதுக்குள்ள நாங்க நிக்கிறோம். இந்த ரெசார்ட்டுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெசார்ட்டை ரன் பண்ணக்கூடிய நம்முடைய சகோதரர் சலாம் பாய், அவங்க எனக்கு ஒரு 2-3 ஆண்டுகளாக நமக்கு பழக்கம். அவரு நல்ல விதத்துல இந்த ரெசார்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஒரு நாள் வந்து இதை பார்வையிடுறதுக்காக நம்ம டீம்ல இருந்து நாங்க வந்தோம். வரும்பொழுது இந்த ரெசார்ட்டை வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதை பார்த்து அன்னைக்கே ஒரு முடிவு பண்ணோம். என்னன்னா, தமிழ்நாடு ஆர்டிஐ ஆர்வலர் இயக்கத்தினுடைய ஒரு கேம்பை நம்ம இங்க போட்டுறணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணோம். அந்த முடிவின் அடிப்படையில என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜூன் 26, 27, 28 ஆகிய 3 நாட்கள் இந்த இடத்துல நம்ம கேம்பை நடத்தியிருக்கோம். இந்த கேம்பை நடத்தினதுல 3 நாட்களும் தொடர்ச்சியா ஒரு 40 பேர் கலந்துக்கிட்டாங்க. சண்டே ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய நண்பர்கள் ஒரு 50 பேர் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 90 பேர் 100 பேர்கிட்ட நாங்க இருந்தோம். அந்த 100 பேருமே சொன்னது என்ன விஷயம்னா, இப்படி ஒரு அருமையான அருவி தென்காசியில குற்றாலத்துல அங்க கூட தண்ணி வரல, வரிசையில் நின்று குளிக்க வைக்கிறாங்க, ஒரு 5 நிமிஷத்துல வெளியே போக சொல்லிடுறாங்க. ஆனா நீங்க இப்படி ஒரு அருவியில எங்களை எவ்வளவு நேரம் வேணாலும் குளிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்த கொடுத்தவருக்கு எங்களுடைய நன்றியை மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோம் அப்படின்னாரு. அப்போ ஒரு பிரைவேட்டா, ஒரு தனியா, எந்த தொந்தரவும் இல்லாம ஒரு ரெசார்ட்டுக்குள்ள நம்ம நிம்மதியா ஒரு நிகழ்ச்சியை நம்மளால நடத்தி முடிச்சிருக்க முடியுது அப்படின்னா, இதற்கு மிக்க உறுதுணையா இருந்தது நம்முடைய பட்டாணி ரெசார்ட்டுடைய உரிமையாளர் அன்பு சகோதரர் நம்முடைய சலாம் இந்த இருக்கார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள்ட்ட பேசினாரு. ஆனா இவருக்கு ரொம்ப நன்றியை நம்ம தெரிவிக்கிறோம். ரொம்ப மினிமம் பட்ஜெட் தான் எங்களுக்கு. நீங்க வாங்க, உங்களுக்கு வந்து அந்த இடத்த அனுபவிங்க, பணம் அப்புறம் யோசிச்சுக்கிறோம்னு சொன்னாரு. ஆனா அவர் எங்கள்கிட்ட வாங்கினது மினிமம் பட்ஜெட்டு. ஆனா அவர் எங்களுக்கு பண்ண சர்வீஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணு முன்னாடியே சமைச்சு கேட்டரிங் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து கொடுக்குறாரு. இந்த இடத்துல நாங்க குளிக்கணும் அப்படின்னாலே உடனே தண்ணி வர வச்சிடுறாரு. தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறாரு. இரவு நேரத்துல அழகான பாடல்கள், இளையராஜா பாட்டெல்லாம் போட்டு நம்ம ஆளுங்க பெரிய ஸ்கிரீன்ல வச்சிருக்காருங்க. ஒரு தியேட்டர், ஓப்பன் தியேட்டர் வர வச்சிருக்காரு. அதுல படத்தை போட்டு அப்படியே எங்களை காமிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு 3 நாட்களும் ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருந்துச்சு. அதே நேரத்துல எங்களுடைய ஆர்டிஐ விஷயங்களை பேசுவதற்கு ஒரு அமைதியான சூழலும் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதுல பல முடிவுகளையும் நாங்க எடுத்தோம். அப்ப இந்த அருமையான இடத்த நம்ம தமிழக மக்களுக்கும் இந்தியர்களுக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் காட்டணும்னு நம்முடைய காமன்மேனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த வீடியோவை பதிவு செய்யறோம். இந்த இடம் ஒரு அருமையான இடம். இந்த இடத்துல இப்படி 30-40 பேர் வரணுங்கிற கூட தேவையில்லை. ஒரு நபரா வந்தா கூட இங்க தங்கி நிம்மதியா குளிச்சுட்டு அமைதியா இருந்துட்டு போகலாம். குடும்பமா வந்தாலும் அதுக்கு தனியான ரூம்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு, அறைகள் தனியா இருக்கு. குடும்பமா வந்து தங்கியும் இங்க அமைதியா இருந்துட்டு போகலாம். அது மாதிரி நம்ம ஆர்டிஆர்ஓல இயக்கம் மாதிரிக்க ஒரு நற்பணி மன்றங்கள், ஒரு இளைஞர் மன்றம் அல்லது ஒரு ஊராட்சியினுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் வரணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, குற்றாலத்துல இந்த இடம் ரொம்ப அருமையா இருக்கு. ஆகவே இந்த இடத்தையும் இந்த சூழலையும் அனுபவிப்பதற்கு அருமைக்குரிய சகோதரர் சலாம் அவருடைய தொடர்பு கொண்டு நீங்களும் இங்க வந்து இந்த சீசனை அனுபவிக்கணும்னு நம்முடைய ஆர்டி ஆர்வலர் இயக்கம் சார்பாகவும் காமன்மேனுடைய யூடியூப் தளத்தின் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். வாங்க, வந்து அனுபவிச்சுட்டு தான் நீங்க இந்த வீடியோக்குள்ள நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க, நல்ல இடத்த நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. வாங்க, இந்த இடத்தினுடைய சூழலை அனுபவிங்கன்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி.